ஹலோ எப்படிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வேறு லெவலில் இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புறேன். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பிக் பாஸில் ஃபேமிலி டாஸ்கில் செகண்ட் டே வந்து பார்த்தோம்னா நம்ம ராணாவுடைய அம்மா அப்பா சௌந்தர்யோட அம்மா அப்பாலாம் வந்தாங்க பார்த்தீங்களா. ஸோ அன்றைக்கி நைட்டு வந்து பார்த்தோன்னா சௌந்தர்யா ஒரு விஷயத்தை போட்டு உடச்சி விட்டாங்க. ஸோ அவங்க பாஸ்ட் லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கா அப்படின்னு கேட்கும்போது வந்து பார்த்தோம்னா செம்ம ஷாக்கிங்காக வந்து இருந்தது. ஸோ யார் யார் இருந்தாங்கன்னு பார்த்தோன்னா நம்ம ஜாக்லின், தீபக், முத்து, அதுக்கப்புறம் ராணவ், அதுக்கப்புறமா ராயன் கூட இருந்தார் போல், அதுக்கப்புறமா ஜாக்லின் இவங்க எல்லாருமே இருந்தாங்க, என் மஞ்சரி கூட இருந்தாங்க. ஸோ எல்லாருமே ஃபன்னாக தான் உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே தான் நம்ம சௌந்தர்யா வந்து உட்காந்து பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தோன்னா அவங்க பாஸ்ட் லைஃப்பில் நடந்த ஏதோ ஸ்டோரி சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ அதுக்கப்புறமா சொல்ல தான் நம்மளுக்கு ஃபீல் ஆயிடுச்சு, என்னடா இந்த பொண்ணு இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு வந்திருக்க இந்த பிளேஸுக்கு அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ என்ன சொன்னாங்கன்னு பார்த்தோன்னா ஆடிஷன் அப்படின்னு எந்த இடத்துல அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாலுமே என்ன ஏதுன்னு விசாரிக்காமல் வந்து பார்த்தோன்னா டேரெக்டாக போய் ஆடிஷன் வந்து அட்டன் பண்ணுறாங்களா. ஸோ அப்படி ஒரு டைம் அட்டன் பண்ணுறப்ப என்ன ஆச்சுன்னு பார்த்தோம்னா, ஸோ இவங்களும் போயிருக்காங்க. ஸோ பார்க்கும்போது வந்து பார்த்தோன்னா ஒரு மாதிரி எல்லா இடத்துலையும் பார்த்தோன்னா ரைட்டர், ஸ்கிரிப்ட் இது மாதிரி தனித்தனியாக தான் இருந்திருக்காங்க. ஸோ ப்ரொடியூசராக டேரக்டராக தெரியல. ஸோ ரூமில் போயிட்டு வந்து பார்த்தோன்னா நடிக்க சொல்லியிருக்காங்க உள்ளே போன உடனே. ஸோ நம்ம சௌந்தர்யாவுமே வந்து பார்த்தோன்னா எங்கேயும் எப்பயும் எல்லாருமே இதை தானே கேட்குறது, நடிக்க தானே சொன்னாங்க அப்படின்ற மாதிரி இவங்களும் நடிச்சிருக்காங்க. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சீன் சொல்கிறேன், அதை ரியலைஸ் பண்ணி அப்படியே உண்மையாக நடக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நடிச்சுக்காமி அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா சரி நடிக்க தானே சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி நடிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்த்தோம்னா, அந்த ஒரு டேரக்டராக ப்ரொடியூசராக தெரியல. ஸோ அவங்க வந்து என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்தோம்னா, ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தோன்னா நீங்கள் வந்து நான் சொல்கிற விஷயத்த இப்போ நானும் உங்க கூட சேர்ந்து நடிக்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து நீ மனசில் நினச்சிட்டு உண்மையாக நடிக்கிற மாதிரி நடிச்சுக்காமி அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. சரி வாய்ப்பு நம்மளை விட்டு போயிடக்கூடாது அப்படின்ற மாதிரி நம்ம சௌந்தர்யாமே வந்து பார்த்தீங்கன்னா நடிச்சு காமிச்சிருக்காங்க. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே அவன் சொன்னால் பார்த்தீங்களா, அவனும் சேர்ந்து வந்து நடிக்க ஆரம்பிச்சானா. ஸோ அப்படி நடிக்கும் போது வந்து பார்த்தோன்னா இந்த வாய்ப்பை நம்ம விடக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தோம்னா, ஸோ நடிக்கிற மாதிரி தான் வந்து தெரிஞ்சதான் நம்ம சௌந்தர்யாவுக்கு அவ்வளோ இன்னசென்ஸாக வந்து இருந்திருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே ஃபீல் ஆயிருக்கு, ஒரு வேளை நம்மளை வச்சு யூஸ் பண்ணிக்கிறாங்க இவங்க அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா என்ன ஆச்சுன்னு பார்த்தோன்னா வெளியே வந்துட்டுருக்காங்க. ஸோ இவ்வளோ விஷயங்கள் நடந்துமே வந்து பார்த்தோம்னா வெளியே வந்து பார்த்தோன்னா ஏதோ எல்லாருமே வந்து பார்க்குறாங்களாம். ஸோ ஏதோ நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சௌந்தர்யா ஃபேஸில் வந்து நல்லாவே வந்து தெரிஞ்சதான். பட் இருந்தாலுமே வந்து பார்த்தோன்னா ஒருத்தனும் வந்து கேட்கலையா. ஸோ இது மாதிரி பார்த்தோன்னா பயங்கரமான ஒரு அபியூஸ் வந்து பார்த்தோன்னா நம்ம சௌந்தர்யாவுக்கு வந்து நடந்திருக்கு. ஸோ அவன் வந்து பார்த்தோன்னா தப்பான ஒரு இன்டென்ஷனில் தான் வந்து தொட்டு இருக்கான் அப்படின்றத வந்து பார்த்தோன்னா ஸ்டார்டிங்கில் அவங்களுக்கு தெரியல. ஸோ ஒரு அவ்வளோ இன்னசென்ஸாக வந்து நம்ம சௌந்தர்யா வந்து இருந்திருக்காங்க. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே தான் வந்து பார்த்தோன்னா அவங்க ரெகக்னைஸே வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வாய்ப்பை வச்சு வந்து பார்த்தோன்னா நம்மளை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க அவங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டக்குன்னு வந்து பார்த்தோன்னா அந்த ஒரு பிளேஸை விட்டு வந்திருக்காங்க. ஸோ இவ்வளோ பெரிய இன்சிடென்ட்ஸை வந்து பார்த்தோன்னா அவங்க லைஃப்பில் வந்து பார்த்தோன்னா பாஸ்ட்டில் வந்து நடந்திருக்கு. ஸோ இதை கேட்கும் போது எப்படி இருந்ததுன்னு பார்த்தோம்னா, நம்ம பிக் பாஸ் ஹவுஸில் ரொம்ப கலகலன்னு இருக்க ஒரு பொண்ணுன்னா நம்ம சௌந்தர்யா தான் நம்ம சொல்லுவோம். ஸோ அவங்களுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய ஒரு பேக் ஸ்டோரி இருக்கும்போது வந்து பார்த்தோம்னா, இவ்வளோ கஷ்டங்களை தாங்கி வந்திருக்குப்பா இந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இது மட்டுமா, ஸோ இது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து பார்த்தோம்னா ஒரு பெரிய ஸ்கேமில் வந்து மாட்டிக்கிட்டு 17 லட்ச ரூபா போயிடுச்சு அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் ஹவுஸில் தான் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோன்னா வந்த அந்த நியூஸ் கேட்ட உடனே வந்து பார்த்தோன்னா சோஷியல் மீடியாவில் எல்லாருமே வந்து பார்த்தோன்னா ஃபேக்காக சொல்கிறா சௌந்தர்யா அப்படின்ற மாதிரி ஒரு இது வந்து ட்ரெண்ட் பண்ணி விட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து வைரல் ஆகிட்டு அதுக்கப்புறமா வந்து செக் பண்ணி பார்த்தா தான் தெரியுது அந்த ஒரு இன்சிடென்ட் பார்த்தோன்னா ரியலாக வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மறுபடியும் வந்து பார்த்தோம்னா அவங்க வந்து கஷ்டப்பட்டு தான் வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி இன்னொரு இன்சிடென்ட் சொல்லும் போது எவ்வளோ கஷ்டங்களை தாண்டிப்பா இந்த பொண்ணு வந்திருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ ஆல்ரெடியே வந்து பார்த்தோன்னா ஒரு சிம்பிள் காலே 17 லட்ச ரூபா வந்து போயிடுச்சு. ஸோ அதே மாதிரி ஆடிஷன் அட்டன் பண்ணுறப்போ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடந்ததுக்கு அப்புறமாவும் சினிமாவில் இருக்க ஒரு இன்ட்ரெஸ்ட்னால வந்து பார்த்தோன்னா இந்த லெவலுக்கு வந்திருக்காங்க. ஸோ இன்னுமே வந்து பார்த்தோன்னா கண்டிப்பாக பெரிய ரெகக்னேஷன் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றது இதுலேருந்தே தெரியுது. ஸோ அவங்க வந்து போய் சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தோன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணாதீங்க. ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதாங்க. அதை பார்க்கும்போது வந்து பார்த்தோம்னா எவ்வளோ கலகலன்னு இருக்க பொண்ணு இப்படி இருக்கேப்பா அப்படின்ற மாதிரி பர்சனலாக ஃபீல் ஆச்சு, என்னடா அப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி எச்சநாய்களால் தான் வந்து பார்த்தோன்னா பெண்கள் அவங்களுடைய பேஷனை நோக்கி ஓட முடியல. ஸோ அதாவது வந்து பார்த்தோன்னா ஏதாவது ஒரு ஃபீல்டில் சாதிக்கணும் அப்படின்னு நினச்சாலே ஸோ அவங்களுடைய வாய்ப்புகளை வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி வேறு மாதிரி யூஸ் பண்ணிக்கிறானுங்க. ஸோ இவனுக்கு மாதிரி ஆள் இருக்கிறதுனால தான் வந்து பார்த்தோன்னா நிறைய இடத்துல வந்து பார்த்தோன்னா பெண்கள் வர மாட்டேன்றாங்க. ஸோ கண்டிப்பாக இது எனக்கு அப்படி தான் வந்து ஃபீல் ஆச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா இன்றைக்கி ஒரு பயங்கரமான ஒரு சர்ப்ரைஸுமே வந்து இருக்குது. ஸோ என்ன மாதிரியான ஒரு சர்ப்ரைஸ்னு பார்த்தோன்னா நேற்று வந்து சொல்லியிருப்பேன், அருணை வந்து பார்க்கறதுக்காக அர்ச்சனா வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தோம்னா நம்ம சௌந்தர்யாவை பார்க்கறதுக்காக விஷ்ணு வரப்போகிறாரு அப்படின்றத வந்து பார்த்தோம்னா ஒரு சர்ப்ரைஸாக வந்து வச்சுருக்காங்க. ஸோ கன்ஃபார்மாக வந்து தெரியல 80% வரப்போகிறாரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, அப்டேட் தான் வந்து வந்துருச்சு, அதை அவங்க கூட சொல்லணும்னு நினச்சேன். ஸோ நம்ம சௌந்தர்யாவுக்கு இவ்வளோ பெரிய இஷ்யூ வந்து போயிட்டு இருந்தது சொன்னால் பார்த்தீங்களா. ஸோ இது வந்து பார்த்தோன்னா சௌந்தர்யாவோட வீட்டில் இருக்கவங்களுக்கே வந்து தெரியாதான். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் வந்து பார்த்தோன்னா நான் லைவில் பார்த்தோன்னே பார்த்தோன்னா உடஞ்சிட்டேன். ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு தான் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. ப்ளீஸ் இன்னொரு வீடியோவில் இன்னொரு இன்ஸ்டன்டான அப்டேட்டோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.